ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்கே தமிழ். நீங்கள் படிக்கும்போது இல்லைன்னா மீட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு உங்கள் மைண்ட் வேறு ஒரு உலகத்துக்கு போயிருச்சா? அதுதான் டே ட்ரீம். அதாவது நம்ம பகலில் கனவு காணுவோம் இல்லைங்களா? அதுதான். இது ஒரு கஷ்டமாக இல்லை ஹைடன் டேலண்ட்டா? இன்றைக்கி நம்ம இதை தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சயின்டிஃபிக்காகவும் சரி, சைக்காலஜியாகவும் சரி, நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டே ட்ரீமிங்னா என்ன? டே ட்ரீமிங்னா நமக்கு நைட்டில் வர ட்ரீம் மாதிரி இல்லை. நைட்டில் நம்ம ட்ரீம் பண்ணும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த ட்ரீமை இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் டே ட்ரீம் அந்த மாதிரி இல்லை. நம்ம ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டே தான் இருப்போம். காலையில் பகல் கனவு வரும் இல்லைங்களா? அதுதான் டே ட்ரீம்னு சொல்கிறோம். நம்ம மைண்ட் தான் ஒரு சினிமா தேட்டர் மாதிரி சீன் பில்ட் பண்ணோம். அங்கே நாம தான் ஹீரோ, வில்லன், மியூசிக் டைரக்டர், எல்லாமே நாம தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு நமக்கு ஒரு ட்ரீம் வரும். நம்ம திடீர்னு ஒலிம்பிக்கில் ஓடி கோல்டு மெடல் வின் பண்ணுற மாதிரி. இதுக்கு பேர் தான் டே ட்ரீம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது, நமக்கு எதுக்காக பகல் கனவு வருது? ஒய் டு வி டே ட்ரீம்? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெயினுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்க, பிரெயினுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். இல்லைன்னா நம்ம இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் இல்லைங்களா? அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக, இல்லைன்னா க்ரியேட்டிவ் ஏதாச்சும் திங்க் பண்ணுங்கிறதுக்காக இந்த 3 ரீசன் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்கேபிசம், ரியாலிட்டியில் இருந்து தப்பிச்சு நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணுறதுக்காக. ஒரு மென்டல் பீஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நமக்கு நிறைய லோன்ஸ் இருக்குது, இல்லைன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். இதுலேருந்து நம்ம வெளியே வரணும். நம்மளால் ரியாலிட்டியில் இதுலேருந்து வெளியே வர முடியாட்டியும் நம்ம பிரெயின் இதுக்காக ஒரு சீனரி க்ரியேட் பண்ணும். அதுதான் டே ட்ரீம். அதுக்கு பேர் தான் நம்ம ரியாலிட்டியிலேருந்து எஸ்கேபிசம் ஆகிறதுக்காக நம்ம மைண்ட் நமக்கே தர ஒரு இதை நம்ம எப்படி நம்ம சொல்லலாம்னா, இது ஒரு தற்காலிக தீர்வு மாதிரி. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது கோல் விசுவலைசேஷன். ஃப்யூச்சரில் நம்ம கோல் அச்சீவ் பண்ணின மாதிரி நமக்கு மோட்டிவேட் பண்ணும், இல்லைன்னா நமக்கு ஐடியாஸ் தரும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது க்ரியேட்டிவிட்டி பூஸ்ட். புது ஐடியாஸ் நமக்கு வரும், இல்லைன்னா பழைய ப்ராப்ளம்ஸ், இல்லைன்னா இப்போ நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கு புது சொல்யூஷன்ஸ் எல்லாமே நமக்கு இந்த டே ட்ரீமில் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஜே.கே. ரவுலிங்க்கு ஹாரி பாட்டர் ஸ்டோரி ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் டே ட்ரீம் பண்ண வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது டே ட்ரீமோட குட் சைட் வர்சஸ் பேட் சைட். அதாவது நம்ம பகல் கனவு காண்றதுனால நமக்கு நல்லதா கெட்டதான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் சைட். ஏன்னா நம்ம பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிப்போம். பாசிட்டிவ் சைடில் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், எலான் மஸ்க், இவங்க எல்லாருமே டே ட்ரீமர்ஸ் தான். அவங்க இமேஜினேஷன் தான் அவங்க சக்ஸஸோட ரூட் காசே. அவங்க எல்லாருமே நிறைய கனவு கண்டிருக்காங்க. அதனால தான் அவங்க சாதிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அப்துல் கலாமே எடுத்திருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு? கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதுதான் இதுக்கான எக்ஸாம்பிளே. நெகட்டிவ் சைடு பார்த்தா, இப்போ நம்ம ஓவராக டே ட்ரீம் பண்ணுறதுனால நமக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம கிளாஸில் இருக்கோம். நம்ம அந்த டைமில் நம்ம டே ட்ரீம், அதாவது வேறு ஏதாச்சும் ஒன்று நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா, அப்படி இருக்கும்போது நம்ம வேறு ஒரு உலகத்துக்கே நம்ம மைண்ட் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன். நம்மளால் கிளாஸ் சரியாக கவனிக்க முடியாது. அதனால் நம்ம நோட்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது. இதுவே ரொம்ப மோசமான கேசஸ் எந்த மாதிரினா, இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம டக்குன்னு நமக்கு ஒரு தூக்கம் வரும் இல்லைங்களா? தூக்கம் நம்ம ட்ரீம் போகும்போது ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம், இல்லைன்னா யாராச்சும் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் டேஞ்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டே ட்ரீமை வச்சு நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு டே ட்ரீமுங்கிறதே ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான். அது எப்படி நம்ம பார்த்தோம்னா, இப்போ அதுக்காக நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஷார்ட் 5 minutes பிரேக்கில் தான் டே ட்ரீம் பண்ணணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது என்ன பர்பஸ்க்காக டே ட்ரீம் வரணும்? நம்ம ஒரு கோலை நோக்கி ஓடிட்டுருக்கோம். அந்த கோலில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி, இல்லைன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுலேருந்து நமக்கு சொல்யூஷன் தந்துற மாதிரி நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் அது எல்லாமே வச்சு ரியாலிட்டியில் நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ண ரியாலிட்டியில் நம்ம சக்ஸஸ் ஆகுமா மாட்டோமான்னு சொல்லி உங்கள் ஐடியாஸை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். டே டைம் முடிஞ்ச உடனே மறக்காமல் உங்கள் ஐடியாஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்லேயோ இல்லை மொபைல் ஃபோன்ஸ்லையோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டே ட்ரீம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அதை கரெக்டான டைரெக்ஷனில் யூஸ் பண்ணுங்கள். அது உங்கள் லைஃப்லேயே பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் லாஸ்ட் டைம் டே ட்ரீம் பண்ணது எப்போ? உங்களுக்கு என்ன ட்ரீம் வந்துச்சு? கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே நம்மளோட டே ட்ரீம்ஸை ஷேர் பண்ணிக்கோம் கமெண்ட் செக்ஷனில். ஓகே, பாய்.